வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காயும் வெள்ளரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு, அதாவது ஒரு சாம்பார் தான். இது வந்து பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது வேக வச்சு தோரம் பருப்பு போடுவோம் இல்லையா, ஸோ அது கூட யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் தக்காளி ரசம் வைக்க போகிறேன். நான் வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியும் ஒரு சின்ன பீஸ் பாருங்க, சின்ன பீஸ் புளி அதையும் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதை அரைச்சி வடிகட்டிப்போம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு மாங்காயிலே புளிப்பு இருக்கிறதுனால அதே போதும். ஸோ மாங்காய் வந்து 1 கப்பு. அப்புறம் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் அரைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து ஒரு 1/2 கப்பு. ஸோ இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இதை வேக வச்சிடலாம். நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, மூடி வச்சுருவோம், வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இந்த தக்காளியும் புளியும் வேக வச்சதை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளி புளி 2த்தையும் அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஸோ வடிகட்டியாச்சு. அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் தான், தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம். ஸோ வடிகட்டினதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பும் போட்டுருவோம். இந்த ரசப்பொடியெலாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெல்லம். ரசப்பொடி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ தேவையான அளவு, அந்த புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து தண்ணி விட்டுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுண்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். ரசம் இன்னும் பொங்கி வரல, பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மாங்காயும் வெள்ளரிக்காயும் வெந்துன்னு இருக்குது. அதுக்கு அரைச்சிக்கலாம். நாம் தேங்காய் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அரைக்கிறதுக்கும் போது. இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம அது பார்த்துக்கலாம், எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். தேங்காய் வந்து அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா பொங்கி வந்துடுது. ஸோ அதை இறக்கி வச்சுருவோம். தாளிச்சிடலாம் நம்ம ரசத்துக்கு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் காயிட்டோம். அதுக்குள்ளே எங்கே பாருங்கள், இந்த பக்கம் மாங்காயும் வெள்ளரிக்காயும் நல்லா வெந்துடுத்து. நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம். தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சோமா, அந்த விழுதை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். காஞ்சிடுத்து. கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிட்டு மூடி வச்சிடலாம். மாங்காவும் வெள்ளரிக்காவும் சேர்ந்த குழம்பு வந்து கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு போடுவோம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மாங்காய் வெள்ளரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. அதில் விட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஓரமாக வச்சுருவோம். இதையும் இப்போ அடுத்தது வந்து பீட்ரூட் கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலையை முதல்ல வறுத்துக்கிறேன். நான் வேர்க்கடலை வந்து வறுபடுறது எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோலை மட்டும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனியா, காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு 2 பெருங்காயம்,
இந்த பெருங்காயம் வந்து தயிர் சாதத்துக்கு தான் போடணும்னு இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி சாதாரணமாக வந்து கறி பொடி பண்ணும்போதோ இல்லைனா சாம்பார் பண்ணும்போது இப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். வறுபடுறது ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே இந்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு இது தனியா, வரமிளகா, பெருங்காயம் 3த்தையும் சேர்த்து கோர்ஸாக நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. பாருங்க, பீட்ரூட் நல்லா வெந்துடுத்து. பீட்ரூட்டு இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை, தனியா, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணதை சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிடுது. மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மாங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து தேவையான உப்பு, அப்புறம் காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சம் போடுறேன், பெருங்காயப்பொடி. காயிட்டோம். நல்லெண்ணெய் காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். நல்ல சுட சுட அந்த வரமிளகா பொடி பெருங்காயத்துக்கு மேலே அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கணும், நான் சேர்க்கல. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மாங்காவும் வெள்ளரிக்காவும் போட்ட ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், பீட்ரூட் வந்து வேர்க்கடலை, அப்புறம் தனியா, வரமிளகா வறுத்து பொடி பண்ணி போட்ட பீட்ரூட் கறி, மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், சுட சாதத்தில் இந்த மாங்காய் குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காயோட புளிப்பே போதும். நீங்கள் எப்படியுமே ஒரு டேஸ்ட் பாருங்கள், மாங்காய் எப்படி இருக்குன்னு. அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி விட்டால் போதும். ஸோ ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஸ்வீட் அப்பம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். பாருங்க, 1 கப்பு பச்சரிசி அதை ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, அப்புறம் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இது வந்து 1.5 கப்பு வந்து வெல்லம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, வெல்லம் வந்து வடிகட்டி வச்சாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரிசியிலே வந்து 3 ஏலக்காவையும் சேர்த்துட்றேன் நான். ஸோ இதோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஆறின உடனே அரைப்போம். வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் வந்து நல்லா ஆறிடுத்து. ஸோ இந்த சைஸில் ஒரு பழம் வந்து அரிசியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஏலக்காய், வாழைப்பழம், அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவையும் சேர்த்துறேன். இப்போ அரைச்சி எடுத்து வந்துடுவோம். ஒரு ஓட்டின்ட்டோம். இப்போ வந்து வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சின்னு வருவோம். பேலன்ஸ் இருக்கிற வெள்ளை தண்ணியும் விட்டுடலாம். நம்ம விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயே விட்டுடலாம். ஸோ அரைச்சாச்சு. இது ஒரு 4-5 மணி நேரம் வந்து மூடி வச்சுருவோம். நல்லா பொங்கி வரணும். ஸோ ஃபெர்மெண்ட் ஆகணும். அதனால் மாவு பொங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து வாழைப்பழம் மில்க் ஷேக் போட்டுடலாம். நம்ம இப்போ வந்து மில்க் ஷேக் தான் போட போகிறோம். நான் வந்து வாழைப்பழம் 2 எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஏலக்கி, இந்த வாழைப்பழம். ரெண்டு டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். பீனட் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
பால் வந்து ஒரு கப்பு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீனட் பட்டரும் பனானாவும் சேர்த்து மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுது. நம்ம வந்து இப்போது ஸ்வீட் அப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் மாவு நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து குழிப்பணியார கல் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிடுது. வெந்துடுத்து எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா குழிப்பணியாரமும் நம்ம வந்து ஸ்வீட் அப்பமும் ஊற்றி எடுத்துக்கலாம் நாம. ஸோ இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து மாங்காயும் வெள்ளரிக்காயும் போட்ட ஒரு குழம்பு, அது நல்ல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட் பொரியலும் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பண்ண சமையல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.